ரசூலுல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாய் பேசப்படுகிற இடத்துல ஹிஜ்ரத்தை நாம் பேசுவோம் இல்லையா? ஹிஜ்ரத்தை துவங்கி வைத்த முதல் நபியாக அல்லாஹ் பேசுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹிஜ்ரத்தை துவங்கி வைத்தார்கள். குர்ஆன் பேசுகிறது, இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என் ரப்பிக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறேன் என்று. ஈராக்கில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் இருந்து இங்கே என்னால் வாழ முடியவில்லை, நபித்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை, அதனால் நான் ஷாம் தேசத்திற்கு வருகிறேன் என்று அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட முதல் நபி. அதே பகுதி அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் கொடுத்தது மாதிரி ரசூலுல்லாஹ் கொடுத்தா. உங்களுக்கும் இப்ராஹிம் இஸ்லாமுடைய எல்லா ஒப்பீடிலும், ஈமானிலும், நீங்கள் வாழ்க்கையிலும் எல்லா இடங்களும் இப்ராஹிம் இஸ்லாம் மாதிரி வர நீங்களும் ஹிஜ்ரத்துக்கு போங்க. அல்லாஹ் மக்கா டு மதீனாவிற்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்தை நோக்கி கொடுத்தான் என்கிற பொழுது இப்ராஹிம் இஸ்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் உண்டான அந்த ஒப்பீடுகள் அத்துணையும் அவர்கள் இருவரும் புடம்போட்ட தங்கங்களாய் நபிமார்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்கிற பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்கு கற்றுத் தருவதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் ஒரே வார்த்தை அழகாக பயன்படுத்துவார். குர்ஆன் அற்புதமாய் பேசுவார். எந்த நபிக்கும் பயன்படுத்தாத வார்த்தை உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லாஹ் பேசுவான். அழகிய முன்மாதிரி.